அன்புக்குரியவர்களே, தவக்கால செய்தியாக 7 தலையான பாவங்கள், அவற்றில் வருகின்ற 10 நாட்களும் ஆணவத்தின் 10 வடிவங்கள் என்னும் தலைப்பில் உங்களோடு நான் விவிலிய செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஆணவத்திற்கு பல வடிவங்கள், பல வெளிப்பாடுகள் இருக்கின்றன. ஆணவம் என்பது ஒரு நுட்பமான பாவம். எனவே அதை நாம் கூர்ந்து ஆய்வு செய்ய வேண்டும். ஆணவத்தினுடைய ஒரு வடிவம் கீழ்ப்படியாமை, கடவுளுக்கு கீழ்ப்படியாமை. ஒரு சிலர் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் தங்களுடைய ஆணவத்தை வெளிப்படுத்துகிறார்கள். குறிப்பாக அவர்களிடத்தில் பலம், வலிமை, செல்வம் இருக்கின்ற போது. எனவே இத்தகைய ஒரு மனிதரை நாம் 2 குறிப்பேடு நூலில் நாம் பார்க்கின்றோம். 2 குறிப்பேடு 16வது இறைமொழியில் நாம் ஒரு செய்தியை வாசிக்கின்றோம். யூதாவினுடைய அரசன் உசியா வலிமை மிக்கவன் ஆன போது. ஆகவே அரசர்கள், மனிதர்கள், அவர்களுக்கு வலிமை, செல்வம், பெருமை, புகழ் எல்லாம் வருகின்ற பொழுது ஆணவம் வந்துவிடுகிறது. எனவே அவர்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிய மறுக்கிறார்கள். உசியா வலிமை மிக்கவன் ஆன போது தான் அழிவுறும் அளவுக்கு ஆணவம் கொண்டான். தன் கடவுளாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் தூபப்பீடத்தின் மேல் தானே தூபம் காட்ட ஆண்டவரின் இல்லத்தில் நுழைந்தான். ஆகவே கடவுளுடைய இல்லத்தில் நுழைந்து தூபம் காட்டுகிற பணி குருக்களை சார்ந்தது. ஆனால் இந்த உசியா தான் அரசன் என்பதால் ஆணவம் கொண்டு நானே தூபம் காட்டுவேன் என்று சொல்லி கடவுளுடைய இல்லத்தில் அவன் நுழைகின்றான். கடவுளுக்கு கீழ்ப்படிய மறுத்து என்கிற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அதனுடைய விளைவாக அவன் தண்டிக்கப்பட்டான். அவனுக்கு நெற்றியிலே தொடுநோய் கண்டது என்று தொடர்ந்து நாம் வாசிக்கின்றோம். ஆகவே ஆணவத்தினுடைய ஒரு வடிவம் கடவுளுக்கு கீழ்ப்படிய மறுப்பது, கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மறுப்பது. நேரடியாகவோ மறைமுகமாகவோ கடவுளுக்கு நாம் கீழ்ப்படிய மறுக்கின்ற பொழுதெல்லாம் அது ஆணவத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. நாம் செல்வம், பதவி, பணம், புகழ், செல்வாக்கு இவற்றின் காரணமாக வலிமை பெறுகின்ற பொழுது ஆணவம் நமக்கு நுழைந்து விடுகின்றது. அது நம்மை கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் தடுத்து விடுகின்றது. எனவே அது குறித்து நாம் எச்சரிக்கையாக இருப்போமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. உன் மகனேனும் தகுதியிற்றே, உன் மகளேனும் தகுதியிற்றே.